ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட். அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு ப்ரெசென்ட்டாக நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, நம்ம பேசுறது மற்றவங்க பேசுறது நம்ம கேட்குது, நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், எல்லாமே வந்துட்டு கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ் அப்படின்னா அந்த கான்ஷியஸில் இல்லாத ஒரு விஷயம் தான் வந்துட்டு அன்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஃபீலிங்ஸ், அப்புறம் வந்துட்டு நம்மளோட மெமரிஸ் இது எல்லாமே வந்துட்டு அன்கான்ஷியஸாக வந்து முக்கால்வாசி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா அன்ரிசால்வ்டு டிசையர்ஸ், அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ணணும்னு தோணியிருக்கும். ஓகேவா, ஏதோ ஒரு நாள் வந்துட்டு பண்ணணும்னு தோணியிருக்கும், ஆனால் பண்ண முடியாமல் போய் அந்த விஷயம் வந்துட்டு மனசுக்குள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, ரொம்ப டீப்பாக போயிடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க மேலே கோவம் இருந்திருக்கும், அந்த கோவத்தை வந்து நம்ம சண்டை போட்டு வெளியே காமிச்சிருக்க மாட்டோம். எப்பவுமே ஒரு ஆஹ் அந்த பொறாமையோ அந்த வந்துட்டு அந்த கோவமோ மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சால்வ் ஆகாத அந்த பிரச்சனைகளை வந்துட்டு மனசுல வச்சுட்டே இருக்கிறது. அப்புறம் நிறைய விஷயமே நம்ம பயம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பயம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுல போட்டு பதிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப டீப்பா போய்கிட்டே போகும். அந்த டீப்னஸ் தான் அந்த இடம் தான் வந்துட்டு அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய பிஹேவியர், நம்ம குடுக்குற ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு அன்கான்ஷியஸ் மைண்ட் தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, கைட் பண்ணி நம்ம வந்துட்டு பண்றோம் அந்த பிஹேவியர், ரியாக்ஷன்ஸ்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு அன்கான்ஷியஸ் மைண்ட் தான் பண்ணுது. நம்ம ஒரு ரியலைசேஷன் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா, தெரியாமலே நம்ம பண்ற ஒரு விஷயம் தான் இது. ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு சைக்காலஜிஸ்ட்ல வந்துட்டு முக்கியமான ஒரு பர்சன் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவரோட சைக்கோ அனாலிசிஸ் அண்ட் தெரப்பியில் வந்துட்டு இந்த தியரியில் வந்து சொல்லியிருப்பாரு முக்கியமான விஷயமா அன்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ நம்ம ஆழமா மனசுல இருக்க இந்த விஷயம், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டு தான் வந்துட்டு நம்ம தூங்குறப்ப ட்ரீம்ஸாக வரும் இல்லையா. ஸோ அந்த ட்ரீம்ஸு, அப்புறம் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு நம்ம தவறி நம்ம சொல்லியிருப்போம். அது வந்துட்டு அதுவுமே அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வந்தது தான். அப்புறம் வந்துட்டு ஹிடன் மோட்டிவ்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் வேணும் இல்லையா, அதுவுமே வந்து ஒரு ஹிடனாக இருந்திருக்கும். அப்புறம் இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா, ஒரு உள்ளுணர்வு அந்த மாதிரி. ஸோ அந்த உள்ளுணர்வு, அந்த இன்ஸ்டன்ட்டு, அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஹேபிட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ டக்குன்னு நம்மளை ஒரு திட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு சில பேருக்கு கோவம் வரும், ஒரு சில பேருக்கு அழுக வரும். ஒரு படம் பார்க்குறாங்க அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற வந்துட்டு எமோஷனல் ரெஸ்பான்ஸ், நம்ம பண்ணுற அந்த ஹேபிட்டு, நம்மளுக்கு வர இந்த இன்ஸ்டன்ட் எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வரும். ஆனால் நம்மளுக்கு இதுலேருந்து தான் வருதுன்னு ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடையாது. ஒரு சில படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட் இவங்களாம் வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு படுக்க வச்சு அவங்கள வந்துட்டு கண்ண மூட சொல்லி வந்துட்டு ஒரு டீப் ஸ்லீப்க்கு போயிடுவாங்க. ஸோ டீப் ஸ்லீப் போனதுக்கு அப்புறம் தான் அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு கான்ஷியஸ் இப்போ அவேர்னஸ்க்கு வந்துட்டு சொல்ல வருவாங்க. அதான் வந்துட்டு அவங்க சின்ன வயசுல பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அன்கான்ஷியஸ் மைண்டுன்றது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப டீப்பா ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அன்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கான்ஷியஸா அவேர்னஸ்ல வந்துட்டு அதெல்லாம் தெரியவே தெரியாது. எப்பயாச்சும் தான் வந்துட்டு அது ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும். ஸோ இதான் வந்துட்டு அன்கான்ஷியஸ் மைண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம்.